வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். சி ஜோசப் விஜய் என்னும் நான் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு காத்து கொண்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கடந்த 2.5 வருட பயணம் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கடியான பயணமாக இருந்துச்சு. எவ்வளவோ ஏச்சுக்கள், எவ்வளவோ பேச்சுக்கள், எவ்வளவோ அவதூறுகள் எல்லாத்தையுமே கடந்து ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனையை நம்ம படைச்சிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். முதல்ல அண்ணன் தளபதி அவர்களுக்கு, இன்றைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்சி அதிகாரங்களை வழங்குவது இறைவன், அந்த எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அதற்கான ஆற்றலையும் அதற்கான தகுதியையும் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களை, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சி இன்றையிலிருந்து ஆரம்பமாகிறது. இன்றைக்கு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். யூஸ்வலா அவர் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் அன்னைக்கு ஒரு கூட்டம் கத்த ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்றைக்கும் தளபதி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வுல 2-3 பிரச்சனைகள், கலந்து கொண்ட நிகழ்வுல உள்ள பிரச்சனை, அதே மாதிரி அவர் கொண்டு வந்த திட்டங்கள், அதுல சில விமர்சனங்கள் வந்திருக்கிறது. அதுல என்ன விமர்சனங்கள் வந்திருக்கு, தளபதி என்ன பேசினார், ஒரு பேச்சினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னைக்கு தளபதி பேசக்கூடிய பேச்சை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார். பொதுவாக அந்த ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சாதாரணமே ஒரு ரக்கம் முளைச்சிரும், ஒரு திமிர்த்தனம் தனியாக என்னன்னா அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு கொஞ்சம் திமிர்த்தனம் வந்துடும். கொஞ்சம் கூடுதலாக மக்கள் சில தேவைகளுக்காக அவர்களை எல்லாம் அணுகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தனாவட்டு வரும். இன்னொன்று அதை பயன்படுத்தி நல்லா சம்பாதிக்கலாம். சாதாரண ஒரு வட்ட செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து மாநில நிர்வாகிகள் வரையிலும் சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் சொல்லி எதை எடுத்தாலும் பணம் 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 அப்படின்னு சொல்லி தான் போகும். இப்போ இங்கேயும் சில பேருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கலாம் இல்லையா? நம்ம இப்போ ஆளுங்கட்சி, நம்ம என்ன வேணா செய்யலாம், நம்ம இதை பயன்படுத்தி நல்லா பொருளாதாரத்தை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி யாராவது நினைத்திருந்தால் அதையெல்லாம் அப்படியே எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றாரு. என்னுடைய ஆட்சியில் அந்த ஊழல், மக்களை ஏமாற்றக்கூடிய லஞ்சம், பணம், இது எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஒன்று. இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு, இங்க நான் தான் பவர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த தென் மாவட்டத்தில் காரியம் நடக்கணுமா அவரை பாருங்க, அந்த மாவட்டத்தில் காரியம் நடக்கணுமா அவரை பாருங்க, இந்த துறையில உங்களுக்கு ஏதாவது நடக்கணுமா இவரை பாருங்க அப்படின்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க பவர் சென்டர் விஜய் தான். அப்புறம் விஜய் அவர்களுக்கு தெரியாமல் இந்த ஆட்சியில எதுவும் நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா போட்டு விட்டுருக்கிறேன். அப்போ தளபதி தான் தமிழ்நாட்டில் எங்க எந்த விஷயம் என்ன ஒரு இது கொண்டு வரனாலும் அதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தளபதினு சொல்லக்கூடிய ஒரு பவர் சென்டர்ல தான் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்து மிக முக்கியமா கடந்த ஆட்சியின் மீது ஒரு சின்ன குறைய சொன்னாரு. அது ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப அடுத்து அவர் என்னைக்கு அடுத்த மேடைகள்ல பேச போறார் அப்படின்னு தெரியல. ஆனா தொடர்ந்து அவர் ஆட்சி பொறுப்பேற்க முன்னாடியே 2500 எப்போ வரும், அது எப்போ வரும், இது எப்போ வரும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே எல்லா திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு விடுமா அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? இப்போ அதுக்காக தான் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, இப்படி எனக்கு அதற்கான நேரம் கொடுங்க, என்ன நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஏற்கனவே இருந்த அரசு கஜானாவை காலி பண்ணிட்டு அப்படின்னு. உண்மைதான். ஏன்னா கஜானா காலி பண்ணப்பட்டதால் தான் அதற்கு மேல கடனையும் வாங்கியிருக்கு இந்த அரசு. அப்படின்னு சொன்னா அங்க என்ன இருக்கு, ஏது இருக்கு, என்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு, இது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அதையெல்லாம் பார்த்து இவர்கள் கடந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை வெளிப்படைத்தன்மையா நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தானே? இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அடுத்த 5 வருஷத்துல நம்ம என்ன லெவலுக்கு நம்ம ஆட்சியை கொண்டு போறோம் அப்படிங்கிறது நம்மளால உருவாக்க முடியும். நம்ம இப்ப இருக்கிற இடம் தெரிஞ்சா தானே நம்ம போகிற இடத்த நம்ம பிக்ஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் தலைவர் தளபதி அதை சொல்லியிருக்கிறாங்க. அது திமுகவுக்கு உடனே கோபம் வந்துருச்சு. கஜானால பணம் இல்லைன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அது பணம் இல்லைன்னா பணம் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனா அதற்காக தலைவர் தளபதி கொடுத்த எந்த விதமான அரசு உத்தரவாதங்களையும் அவர் நிறைவேற்றாமல் போக போறது கிடையாது. ஒவ்வொன்றையும் சிறப்பாக நிறைவேற்றுவார். மக்களுக்கு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னாரு, எதை செய்ய சாத்தியப்படுமோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன், சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரியா? அடுத்து மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தளபதியினுடைய இந்த நிகழ்வு சம்பந்தமாக இந்த பதவியேற்பு நிகழ்வுல
போடப்பட்ட பாடல்கள் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா வந்திருக்கிறது. தமிழை 3வது இடத்திற்கு 2வது தள்ளி இருக்கிறார்கள். முதல்ல ஹிந்திக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேரும் வந்தே மாதரம் பாடலை அவங்க விமர்சனம் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் தமிழை 2வதாக பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி, தமிழ் தாய் வாழ்த்தை 2வதாக பாடிட்டாங்க அப்படின்ட்டாங்க. பார்த்தோன்னே நமக்கு மிகப்பெரிய உண்மையிலே கோபம் வருது. உண்மையிலே ஒரு கண்டனத்துக்குரியதான். தமிழை முதல்ல பாடியிருக்கணும். ஆனால் இங்கே ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி 2021 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட அந்த அவருடைய பதவி பிரமாணம் தினத்தை பார்த்தா அங்கேயும் முதல்ல ஹிந்தி அந்த தமிழ் தேசிய கீதம் தான் பாடப்பட்டிருக்கிறது. 2வது தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கிறது. நேஷனல் ஆந்தம் followed by தமிழ் தாய் வாழ்த்து. ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட கலபங்கா நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது. அப்ப இன்னைக்கும் 3வது தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கிறது. அப்ப முதல்ல என்ன பாடப்பட்டிருக்கிறது? தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னாடி என்ன பாடப்பட்டிருக்கு? இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் பாடப்பட்டிருக்கு. அப்ப வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் சமீபத்துல கடந்த பிப்ரவரி மாதத்துல அரசு அது சம்பந்தமா ஒரு அறிக்கை வெளியிட்டு கம்பல்சரியா தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி இதை பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில தான் அந்த பாடல் பாடப்பட்டது. சரி, இதை யார் ஏற்பாடு பண்ணா அப்படின்னு சொன்னா தளபதி அந்த நிகழ்ச்சியில தான் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். இப்ப இதை இந்த நிகழ்ச்சி நிரல் முழுமையாக ஏற்பாடு செய்வது யாருன்னா ஆளுநருடைய அலுவலகத்திலையும் அதே மாதிரி தலைமைச் செயலகத்திலையும் இருந்துதான் அந்த அதிகாரிகள் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த அதிகாரிகள் எப்படிப்பட்ட அதிகாரிகள்? அந்த அதிகாரிகள் ஒருவேளை ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த மும்மொழி கொள்கை இந்த மாதிரியான திட்டங்களுக்கு அடிபணியக்கூடிய இசைவு தெரிவிக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்த காரணத்தினால்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அப்ப அந்த அதிகாரிகள் யார் ஆட்சி காலத்தில் அந்த இதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலத்துல தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் ஆளுநர் மாளிகையிலிருந்து எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இனிமே சட்டமன்றத்துல அப்படின்னு சொல்லி வரும்போது நிச்சயமாக அங்கே தளபதி முதலமைச்சரும் தான் எடுக்கக்கூடிய முடிவு. அங்க நிகழ்ச்சி நிரல அவர் தான் முடிவு செய்ய போறார். அங்க தமிழ் தாய் வாழ்த்து முன்னாடி வரணுமா அல்ல தேசிய கீதம் முன்னாடி வரணுமா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய இடத்துல நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் சட்டமன்ற நிகழ்வுகள்ல நிச்சயமாக தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படும் அப்படின்னு சொல்லி நான் மனப்பூர்வமா நம்புறேன். அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நம்பலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு நம்ம மீது வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னா அது 200 யூனிட் மின்சாரம், நான் ஆட்சிக்கு வந்தால் 200 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரச்சாரம் செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு 500 யூனிட்டுக்கும் கீழ் எங்கெல்லாம் யூனிட் மின்சாரம் மின் கட்டணம் வருதோ அங்க மட்டும்தான் 200 யூனிட் மின்சாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறார். இது அவர் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறானது. அனைவருக்கும் கொடுக்கணும், அதான் அவர் சொன்னார் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் முதல் கையெழுத்தே மோசடி கையெழுத்து அப்படிங்கிறது மாதிரி சில திமுகவினுடைய கொத்தடிமைகள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உள்ளபடியே பார்த்தா தளபதி ரொம்ப தெளிவா அதில் குறிப்பிட்டு விட்டார். அனைவருக்கும் இலவச மின்சாரம் 200 யூனிட் இலவச மின்சாரம் அவர் எங்குமே சொல்லல. தகுதி வாய்ந்த வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அந்த அறிக்கையை வேணா நல்லா படி. அப்ப தகுதி வாய்ந்த வீடுகள் சொன்னா எதன் அடிப்படையில தகுதி? எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை பொறுத்து இல்லையா? அப்ப எதன் அடிப்படையில அந்த தகுதி வாய்ந்த வீடுகளை தேர்ந்தெடுக்கிறார்கள்? அப்போ எங்கெல்லாம் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மின்சாரம் இலவசமாக பெறுவதற்கு தகுதி இருக்கிறது. அப்ப மின்சாரம் இலவசமாக பெறுவதற்கு தகுதி இருக்கிறது. அவர்கள் ஏழைகள், அதே மாதிரி பாமர மக்கள் அல்லது அவர்கள் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் என்பது எப்படி தெரியும்? அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அவர்களுடைய மின்சாரத்திலே தெரிஞ்சிடும். இப்போ 500-600 யூனிட்டுக்கு மேல கூடுதலாக பயன்படுத்துறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் கொஞ்சம் ஹைஃபையா இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்க. இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. 2.48 கோடி பயனாளர் வீடுகள் இருக்கிறது. அதுல 2 கோடிக்கு மேல 500 யூனிட்டுக்கு கீழே தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஏழை மக்கள் அதே மாதிரி நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமா வந்துடும். அதற்கு பிறகு 500 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்கள், 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, 100 யூனிட் இலவச மின்சாரம், அதுவும் அப்ளிகபிள் ஆகும். அப்ப அவர்களுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கிடைக்கும். இப்போ புதிதாக நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தினுடைய படி
500 யூனிட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நடுத்தர ஏழை மக்களுக்கு அவர்களுக்கு 200 யூனிட் வந்து இலவசம் மின்சாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் அவர் எங்கேயுமே வாக்குறுதியை மாறல, சொன்னதை அப்படியே செஞ்சிருக்கிறாரு. அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா 2 திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லி பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அதற்காக ஒரு சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை ஏற்கனவே வந்து அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்னது, அதையும் வந்து கையெழுத்திட்டு துவங்கி இருக்கிறார். அதற்கு பிறகு வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல் மற்றும் அதன் தொடர்புடைய குற்றங்களை தடுப்பதற்காக இந்த ஆன்டி நர்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத ஒன்னையும் துவங்கி இருக்கிறாரு. அதனுடைய கையெழுத்தும் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. இது தளபதி விஜய் அவர்களுடைய 3 கையெழுத்துகள். 200 யூனிட் மின்சாரம் இலவசம், பெண்களுக்கான சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை, அதே மாதிரி ஆன்டி நர்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனைக்கு எதிரான குற்றங்களை தடுக்கக்கூடிய அந்த சட்டமும் வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது. நிச்சயமாக வந்து ஒரு மாற்றத்திற்கான துவக்கம். தளபதி சொன்னது மாதிரி இது ஒரு சகாப்தத்தினுடைய துவக்கம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அது வந்து நிச்சயமாக உண்மைதான். இங்க இருந்து துவங்குது. இந்த மக்கள் அவர் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்து தான் இவ்வளவு பெரிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. இங்க நிறைய பேர் சொல்றது மாதிரி யாருமே வந்து அவருக்கு வந்து எதுவும் தெரியாது, வெறும் சினிமா கவர்ச்சியில அவருக்கு இந்த பொறுப்புகளோ இந்த பதவியோ வழங்கல. இந்த சினிமா கவர்ச்சி, அவர் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி பார்த்து வாக்களித்தவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% இருப்பாங்க. எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் வெறும் 10%, 12%. அது வந்து அவர் சினிமா நடிகர் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் வாங்கியிருக்கலாம். ஆனா அவருக்கு 35% வாக்குகள் போடப்பட்டதுன்னா சினிமா கவர்ச்சி மட்டும் கிடையாது, மக்களுடைய நம்பிக்கையை அவர் மேல வைத்திருக்கிறார்கள். மக்கள் விஜய் அவர்களை நம்புறாங்க. ஒரு முதலமைச்சரா அவர் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவார், இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். கடந்த 50 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய திமுக ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்திருக்கிறது. அதெல்லாம் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி பொதுவாக மக்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அப்படிங்கிறத தாண்டி பொதுவான மக்கள் விஜய் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். பொதுவாக முதலமைச்சராக பொறுப்பேற்றா கட்சிக்காரங்க கொண்டாடுவாங்க. இன்னைக்கு பார்த்தா ஒட்டுமொத்த தமிழகமும் கொண்டாடி கொண்டிருக்குன்னு சொன்னா எந்த அளவிற்கு தளபதி மீது மக்கள் அன்பு வைத்திருக்கிறார்கள், நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக தளபதி சொன்னது மாதிரி அதற்கான நேரம் கொடுக்கப்பட்டால், அவருக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி அவருடைய நேரத்தை கொடுங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தையும் ஒரு சிறந்த ஆட்சியும் கொடுக்க முடியும். அவர் சொன்னாரு, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு அரசு இருக்கும், சோசியல் செக்யூலரிசத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களிடம் பேசும்போதும் சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு மேடையிலையும் அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவாக இன்றைக்கு மேடையிலையும் அவர் சொல்லியிருக்கார். நிச்சயமாக அதனால ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். 1ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கு, பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. நிச்சயமாக அதிலையும் அவர் நிரூபிப்பார், வெற்றி காண்பார். அடுத்தடுத்து பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப தேவைப்படுது, ஒரே ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கிறேன். தளபதியினுடைய வெற்றி எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா, நமக்கு நிறைய பேர் வாக்களிக்கல, நிறைய பேர் வந்து விஜயால என்ன செய்ய முடியும், நல்லது செய்ய முடியாது அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் வாக்களிக்கல, நம்ம கிட்டே நேரடியாக பேசியிருக்கிறாங்க. அந்த நபர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமோ 2 வருஷமோ அந்த நபர்கள், அப்படிப்பட்ட நபர்கள் நம்மளை சந்திக்கும் போது, நான் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்களிக்காமல் தவறு செய்துட்டேன், இப்படி ஒரு நல்லாட்சி நடப்பதற்கு என்னுடைய பங்களிப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆளும் வருத்தப்பட்டார் சொன்னா, நிச்சயமாக தமிழ்நாட்டில் நாம் ஒரு மிகச்சிறந்த ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி வரணும், அதற்கு நாம் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுப்போம். இன்றைக்கி சில திமுகவினுடைய கொத்தடிமைகள் தொடங்கி விட்டாங்க விமர்சனம் செய்வதற்கு. எடுத்த உடனே விமர்சனம் அப்படிங்கிறது, நீங்கள் உங்களுடைய ஆயுதம் அரசியல், உங்களுடைய ஆயுதம் இதை வச்சு அரசியல் செய்கிறது, இதை வச்சு அரசுக்கு நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் தளபதி வந்து இவ்வளவு நாள் நீங்கள் கொடுத்த அத்தனை அயோக்கியத்தனங்களையும் முறியடித்து விட்டு தான் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறார். இனியும் நிச்சயமாக அவரால் கடந்து வருவார், வெற்றி கொடியை நாட்டுவார். இந்த மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றுவது தான் அவருடைய மிக முக்கியமான வெற்றியாக இருக்கும், பணியாக இருக்கும் நான் நம்புறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.